டிவிக்கு நண்பர் ஒருத்தர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தை நம்ம கொஞ்சம் விளக்குவோம். ஸோ ஜூன்ல நியூ டெல்லியில NITI ஆயோக் கவர்னிங் கவுன்சில்னு சொல்லிட்டு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் வச்சாரு. அதுல விஜய் வாஸ் த ஒன்லி சீஃப் மினிஸ்டர் ஹூ ஸ்போக் அபவுட் திஸ் இஷ்யூ. அவர் மட்டும் தான் பேசினாராம், அதை பத்தி வேற யாருமே பேசலையா, அவர் மட்டும் தான் பேசினாராம். அவர் மட்டும் பேசினதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கு? என்னது, தமிழ்நாட்டுக்கு நீட் செட் ஆகாது, தயவு செஞ்சு நீட்டை தூக்கிடுங்க அண்ட் சொன்னேன்னா அது விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காராம். அவர் மட்டும்தான் அதை பேசினாரா. அப்படி என்ன பேசினாரு கேட்டா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு செட் ஆகாது, நீட்டை தூக்கி விட்டுருங்கன்ட்டாரா விஜய் சார். ப்ரூஃபுங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னா இது மாதிரி தான் ஏதாவது அடிச்சு விடணும். என்ன சொன்னார் விஜய் சார்? தமிழ்நாட்டுக்கு நீட்டு செட் ஆகாது, நீட்டை தூக்கி விட்டுருங்க. எஜுகேஷனை பத்தியும் நீட்டை பத்தியும் பேசின ஒரே சீஃப் மினிஸ்டர் அவர் மட்டும் தான். நாங்க ஒரே சீஃப் மினிஸ்டர் அவர் மட்டும்தான். மற்றவங்க சும்மா போயிட்டு டீ குடிச்சிட்டு மிச்சர் சாப்பிட்டு வந்தாங்க. விஜய் சார் மட்டும்தான் பேசினாரு. ஆனால் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் மட்டும்தான் பேசினாரு. அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து டிவிக்கு ஃபேன்ஸ். நீட்டை ஒழிப்போம் காதுல நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம், எங்களுக்கு மட்டும் தான் என்ன தெரியும், எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு 4 வருஷம் நல்லா வச்சு பேசக்கூடாது. பேசுங்கப்பா பேசுங்க. என்னது காதுல ஓ 4 வருஷம் நல்லா ஓ. அவங்க சிந்தனையெல்லாம் அதில் தானே இருக்குது. ஏன்னா உங்கள் தலைவர் எப்படி பேசுகிறாரோ, டேஷ்னு பேசுகிறாரோ, நல்லா வாயில வந்துடும் பேசுகிறாரோ, அதை தானே நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. சும்மா அவர் அதை பேசல, இதை பற்றி பேசல. இவங்க என்னப்பா நடிக்கிறாங்க, ரியல் லைஃப்பில் நடிக்கிறாங்க, செம்மாங்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. ரியாலிட்டியில் வாழவே மாட்டிங்களா? எஸ் ஆப்வியஸ்லி உங்கள் ஹீரோ எப்படி வாழ்கிறாரோ அது மாதிரி தான் நீங்களும் வாழ்வீங்க. அவர் சட்டசபையில் நடிக்கிறாங்க, இப்போ நீங்கள் நடிக்கிறன்னு செய்வீங்க. ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குது, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. மனுஷங்களா இயல்பாகவும் இருக்கலாம். நடிச்சுக்கிட்டே வாழ்ந்து நடிச்சே செத்துருவாங்க போல இருக்கு. இந்தியால இருந்து ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியல, ஏன்னா உண்மையாவே எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையா அவனுங்களுக்கு தெரியாது. பேசுனா ஆர்டிகல் 365 படி என்ன நடக்கும் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. பிளஸ் ஆர்டிகல் 356 என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க. நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது மாதிரி தெரியாது, பேச தெரியாது. கண்டிப்பா இந்த விஷயம் பல பேருக்கு தெரிய வரணும். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல ஷேர் பண்ணியிருக்கானுங்க டிவி கேட்கறாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம போட்டு அந்த ரிப்ளை ரீச் ஆகணும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. இது மாதிரி விஷயங்களை எனக்கு அனுப்புங்க, ஜாலியா இருக்கு. எஸ் ஃபன்.